அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பானது சற்று நேரத்தில் வழங்கப்பட உள்ளது. சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பை வழங்க இருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞானசேகரன் மீதான வழக்கின் தீர்ப்பை சற்று நேரத்தில் வழங்குகிறது சென்னை மகளிர் நீதிமன்றம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்பவருக்கு எதிரான வழக்குல சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று காலை, அதாவது இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்க உள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகங்கிறது பல 100 மாணவ மாணவிகள் பயின்று வர்ற ஒரு வளாகம். அதாவது இந்தியா முழுவதுமே பெயர் வாங்கிய ஒரு பல்கலைக்கழகம்னே சொல்லலாம். இதுல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி புகார் கொடுத்தாருங்க. இந்த புகாரின் அடிப்படையில விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ஞானசேகரன் அப்படிங்கிறவரை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கைது செய்தது. பின்னர் கோட்டூர்புரம் காவல்துறை விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும்னு கோரி தொடர்ந்த ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் 28ஆம் தேதி பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதனை அடுத்து கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் உத்தரவிட்டிருந்தாரு. வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி என்ன சொன்னா, சென்னை சைதாப்பேட்டை 9வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சது. அதுல இந்த வழக்குல ஞானசேகரன் ஒருவர் மீது மட்டுமே தற்போது வரை குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. பின்னர் இந்த வழக்கு விசாரணையை சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு கடந்த மார்ச் 7ஆம் தேதி மாற்றப்பட்டதுங்க. இந்நிலையில தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானதனும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியுள்ளதால வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்கணும்னு சொல்லி ஞானசேகரன் தரப்புல தாக்கல் செய்த மனுவை மகளிர் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 8 அன்னைக்கு தள்ளுபடி செய்து அன்றைய தினமே குற்றச்சாட்டையும் பதிவு செஞ்சது. இதுல பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அளித்தல், பெண்ணை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல், நிர்வாணப்படுத்துதல், மிரட்டல், அந்தரங்க புகைப்படம் எடுத்து வெளியிட்டது, அதே மாதிரி பெண் வன்கொடுமை செய்தது உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் PNS சட்டத்தின் கீழ் 12 பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதுங்க. இதனை அடுத்து சென்னை மகளிர் நீதிமன்றத்துல கடந்த 23ஆம் தேதி சாட்சி விசாரணை தொடங்கியாச்சு. தினந்தோறும் சாட்சி விசாரணை நடத்தப்பட்ட நிலையில வழக்கில காவல்துறை தரப்புல மட்டும் 29 சாட்சிகள் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்துல சாட்சியம் தெரிவிச்சாங்க. குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில காவல்துறை தரப்புல 75 சான்று ஆவணங்களும் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில 20ஆம் தேதி வழக்கின் அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணை நிறைவடைந்த பின்னர் இரு தரப்பினரும் இறுதி வாதங்களை முன் வச்சாங்க. அதுல காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் MP மேரி ஜெயந்தி என்ன சொன்னாங்கன்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அனைத்தும் நிரூபிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி அறிவியல் ரீதியான அனைத்து ஆதாரங்களும் உள்ளதுன்னு சொல்லி வாதிட்டாரு. இவர் தான் குற்றம் புரிந்திருக்கிறார், எனவே அதிகபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி வாதிட்ட நிலையில குற்றஞ்சாட்டப்பட்ட ஞானசேகரன் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்க, குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, எனவே வழக்கிலிருந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வாதிட்டாரு. இரு தரப்பும் இறுதி வாதங்களை நிறைவடைந்த நிலையில வழக்கு அதாவது இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் சென்னை நீதிமன்றம் அறிவிச்சிருக்குது. இந்நிலையில இன்னைக்கு சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி காலை 10:30 மணி அளவுல இந்த வழக்கோட தீர்ப்பு அறிவிக்கிறதா இருக்கிறாரு. தமிழகத்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்ததாக புகார் அளித்து 5 மாதத்துல இந்த வழக்குல விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, 5 மாதங்கள்ல விசாரணை முடிவடைந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு. இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.